Connecting with the divine with your eyes closed is meditation. Connecting with the divine with your eyes open is darshan. Come, let us all now move from meditation to darshan. Slowly, very slowly, please open your eyes. தங்கமலை வந்த மகாதேவி கமானின்றவா அண்டத்துக்கே நித்யானந்த தியானம் தந்தவா தங்கமலை வந்த மகாதேவி கமானின்றவா அண்டத்துக்கே நித்யானந்த தியானம் தந்தவா கட்டிதரும் நித்யானந்தன் தியானம் தன்னை செய்தாலது பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் நித்யா உன்னை பூஜிப்பது பல நாட்டவமோ பலனாய் நித்யானந்தன் ரூபம் இன்று இறையே குருவின் உருவில் வையம் காக்கும் எண்ணம் கொண்டு தங்கமலை வந்த மகாதேவி கமானின்றவா அண்டத்துக்கே நித்யானந்த தியானம் தந்தவா தங்கமலை வந்த மகாதேவி கமானின்றவா அண்டத்துக்கே நித்யானந்த தியானம் தந்தவா சொர்க்கம் என்றாலே அன்பு வழிதானே என்றே நீ உற்சாகமாக உணர்த்திட இன்பம் கண்டோமே சொர்க்கம் என்றாலே அன்பு வழிதானே என்றே நீ உற்சாகமாக உணர்த்திட இன்பம் கண்டோமே உள்ளமது சொர்க்கம் அதை அண்ட தன்னில் தான் தேடுது முழுரையும் ஆனந்தத்தின் எல்லை மீற உண்டாகுது ஆடும் மடியாரை நித்திய தியானம் தன்னை தந்து இங்கு தேடும் சுக வாழ்வை பெற நித்யானந்தன் ரூபம் கொண்டு தகமலை வந்த மகாதேவி கமாய் நின்றவா அண்டத்துக்கே நித்யானந்த தியானம் தந்தவா தங்கமலை வந்த மகாதேவி கமாய் நின்றவா அண்டத்துக்கே நித்யானந்த தியானம் தந்தவா என்னப்பா நல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளித்தவா எங்கும் நிறைந்தவா எண்ணம் கடந்தவா பொங்கும் அருவியாய் ஆனந்தம் தந்தவா எங்கும் நிறைந்தவா எண்ணம் கடந்தவா பொங்கும் அருவியாய் ஆனந்தம் தந்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளித்தவா ஏழாம் உடல்கள் தாண்டி நித்திய வாழ்வும் கண்டிட கேடான காலில் தன்னை வென்ற நிலை நின்றிட ஏழாம் உடல்கள் தாண்டி நித்திய வாழ்வும் கண்டிட கேடான காலம் தன்னை வென்ற நிலை நின்றிட சீடான பாவம் பழி நீங்கி பெரும் வாழ்வினை கொண்டாட நித்யானந்த ஸ்புரணம் தன்னை நெய்தவா சீடான பாவம் பழி நீங்கி பெரும் வாழ்வினை கொண்டாட நித்யானந்த ஸ்புரணம் தன்னை நெய்தவா என்னப்பன் 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 அல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளித்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளித்தவா ஏழாம் உடல்கள் தாண்டி நித்திய வாழ்வும் கண்டிட கேடான காலில் தன்னை வென்ற நிலை நின்றிட ஏழாம் உடல்கள் தாண்டி நித்திய வாழ்வும் கண்டிட கேடான காலம் தன்னை வென்ற நிலை நின்றிட சீடான பாவம் பழி நீங்கி பெரும் வாழ்வினை கொண்டாட நித்யானந்த ஸ்புரணம் தன்னை நெய்தவா சீடான பாவம் பழி நீங்கி பெரும் வாழ்வினை கொண்டாட நித்யானந்த ஸ்புரணம் தன்னை நெய்தவா என்னப்பன் 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 அல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளித்தவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளித்தவா ஏழாம் உடல்கள் தாண்டி நித்திய வாழ்வும் கண்டிட கேடான காலில் தன்னை வென்ற நிலை நின்றிட ஏழாம் உடல்கள் தாண்டி நித்திய வாழ்வும் கண்டிட கேடான காலம் தன்னை வென்ற நிலை நின்றிட சீடான பாவம் பழி நீங்கி பெரும் வாழ்வினை கொண்டாட நித்யானந்த ஸ்புரணம் தன்னை நெய்தவா சீடான பாவம் பழி நீங்கி பெரும் வாழ்வினை கொண்டாட நித்யானந்த ஸ்புரணம்
என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளிக்கவா 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 எங்கும் நிறைந்தவா எண்ணம் கடந்தவா பொங்கும் அருவியாய் ஆனந்தம் தந்தவா எங்கும் நிறைந்தவா எண்ணம் கடந்தவா பொங்கும் அருவியாய் ஆனந்தம் தந்தவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அடிக்கவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா தன்னை உணர்த்திடும் தியானம் அளிக்கவா எங்கும் நிறைந்தவா எண்ணம் கடந்தவா பொங்கும் அருவியாய் ஆனந்தம் தந்தவா எங்கும் நிறைந்தவா எண்ணம் கடந்தவா பொங்கும் அருவியாய் ஆனந்தம் தந்தவா என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே நித்யானந்த நித்ய காருண்யனே பன்னீர் கை நித்ய குருநாதனே பன்னீர் கை குருநாதனே பன்னீர் கை நித்ய குருநாதனே பன்னீர் கை குருநாதனே பக்தர்கள் கருபூலனே பக்தர்கள் கருபூலனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே நித்யபுரி வாச நித்யானந்தனே நித்யபுரி வாச நித்யானந்தனே நித்யபுரி வாச நித்யானந்தனே நித்யபுரி வாச நித்யானந்தனே அருள்புரி நித்யானந்த ரூபனே அருள்புரி நித்யானந்த ரூபனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே நித்யானந்த நித்ய ரூப நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே கால்களில் பொற்றிலம்பு நித்ய கைகளில் பொற்றதங்கை கால்களில் பொற்றிலம்பு நித்ய கைகளில் பொற்றதங்கை கல் 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 எனவா
नित्यरूप नित्यकारुण्यने नित्यानन्द नित्यरूप नित्यकारुण्यने यन्नप्पने यन्नय्यने नित्यानन्द नित्यकारुण्यने यन्नप्पने यन्नय्यने नित्यानन्द नित्यकारुण्यने ॐ नित्यानन्देश्वर परमशिव समारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् I welcome you all with my love and respect. I welcome all the living and practicing Hindus, devotees, disciples, Sarvanyapita Kartas, Yajamans, manifestors, Sarvaparityagis, Srimahans, Kailasas, ministers, ambassadors, diplomats, e-diplomats, citizens, consulate generals, supporters, Mantreshwaras, Vidyeshwaras, Ganeshwaras, Lokeshwaras, Astreshwaras, Paramashivoham Season 11 participants, I welcome all of you with my love and blessings. Paramashiva's message directly from Kailasa. Initiation is enlightenment. Initiation manifests the state of Paramashiva. Initiation manifests status of Paramashiva. Initiation manifests the space of Paramashiva. Initiation manifests the powers of Paramashiva. Initiation manifests the being of Paramashiva. Initiation manifests the superconsciousness of Paramashiva. Initiation manifests the Kailasa of Paramashiva in everyone. Understand initiation is the seed which can never be killed. You can deny it, delay it, but can never kill it.
You can deny it, delay it, but can never kill it. You can take time. You can waste time. You can be stuck. You can go round and round, beating around the bush. And many times in the name of beating around the bush, you beat yourself. You can beat yourself continuously. In the name of beating around the bush, you can delay. You can delay, deny, but can never kill it. Initiation is Paramashiva impregnating you. Niteshwara Nityananda, Nitya Sadguru Nityananda. Purana Karana, Agamadharana. Purana Karana, Agamadharana, Adi Gurunatha Shri Chaturveda, Sarva Samrakshaka Sanmarkanayaka Mahabhavena Lingodbhavena Ananda Rupena. Nityananda, 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 Nityananda. Tyagaraja Shah. Nityananda,
Listen. Sorry for the technical glitch again. Listen now. Initiation can never be killed. Listen. Listen and understand this intensely. There are some people who come, feel connected, live like a great disciples, everything goes well. Suddenly they drop out. They even drop Kantamala. Listen carefully. Feeling connected or dropping out can happen only in the level of teachings, doings. Sometimes they feel I am doing something which they like. Sometimes they feel I am doing something which they don't like. Even if I am not doing something which they don't like, they decide to believe the rumors that I am doing something which they don't like. When they feel I am doing something and saying something which they like, they behave, they are feeling connected. When they feel that I am saying something or doing something which they don't like, even if they don't have any evidence or proof, if they decide to believe that I am saying something or doing something which they don't like, they decide to drop out. Understand? Coming and going is only in the level of doing. Only in the level of teaching, following or not following, is only in the level of teaching, doing. But initiation happens in the level of being. That can never be killed. Once you are impregnated by Paramasheva, the initiation which happens from the being of Paramashiva to the being of Paramashiva, the being of Paramashiva which is in you is initiated by the being of Paramashiva which is in me, by the manifestation of Paramashiva. The initiation cannot be killed. Listen carefully. Coming and going, following or not following, being disciple or not, all that is only doing level. All this is only doing level. Following or not and all this. But initiation happens at being level. Maybe by not following me, by denying me, by keeping yourself away from me, you can delay the initiation manifesting. But you cannot kill it. This is the best good news I have for the whole world. The greatest news. Initiation cannot be denied. It cannot be killed. You can delay it, but you can't kill it. If you are actively following, participating, then it flowers, manifests. If you are not actively participating, it is just, it waits. If you are doing some Guru Droha, Sangha Droha, it gets delayed, but
It cannot be killed. Understand? Sometimes the human mind believes I am saying something, doing something which you really, really like, love. You just vibrate with it, be in tune with it. Then you decide to follow me. Then, for some reason, you start believing I am saying something or doing something which you don't like, and you may not even have evidence, or you may not even want to look for evidence. You may just decide to believe he does something which I don't like, he says something which I don't like. So you decide not to follow, you decide to deny me. You have a freedom. In doing level, you have a freedom to delay, to deny, but in being level, the initiation happened, cannot be killed, cannot be killed. Listen. In Vedas, Agamas, both clearly says initiation given cannot be taken back even by Guru. Even Guru cannot take it back. When somebody does Guru Droha, Sangat Droha, it can be delayed. He manifesting the power of initiation, he manifesting the result of initiation can be delayed. But not more than that. Cannot be killed. That's the beauty of initiation. I tell you, every time I am sitting with you, whether in the name of satsang or question answer or class, any form, I sit with you guys. It is initiation. Whether you see me or I see you, both see each other. Whether it's a question answer or satsang, or just sitting and playing, sitting playfully, casually, sipping a cup of coffee. I always visualize myself sitting with Arunachala, just with few disciples who are literally my extension. I am their extension, they are my extension. And sipping cup of coffee or tea. Same way, sitting with Ganga, with few disciples who are literally my Anga Devatas, my part, and sipping cup of tea, sitting with Kaveri, with few disciples who are just my extension, Anga Devatas, cup of coffee. Whether it's a satsang or sitting with a cup of coffee, it is initiation. It cannot be killed. It cannot be killed. Everything
happens between you and me is initiation. It cannot be killed. Listen. Tadadi divyadam tavat shinuyat pabasandadi tena dikshedi vikyada munibi tantraparagaihi. Diksha is the one which bestows divinity and destroys the continuity of restrictive karmic bondage. Hence it is called as Diksha by the Munis and the ones who are experts in the Tantra Shastras. This is Gautamiya Tantra, 7th chapter, 2nd sloka. Let me repeat. Tatadi divyatam davat shinuyat papasantatihi tena diksheti vikyata munibihi tantraparahai parakaihi. Munibihi tantraparagaihi. When it joins munibis tantraparagaihi, it becomes. Understand? Diksha can't be destroyed. Diksha is Jivan Mukti. Diksha is living enlightenment. Diksha is manifesting Paramashiva. In Kamikagama, Purvapada, 4th chapter, Archana Vidipatalam, 59th sloka, Paramashiva very clearly says, Dikshitoyaha Puman Sakshat Jivan Muktasa Uchyate. The one who has been initiated, received Diksha, is considered to be evidently a living liberated soul, a Jivan Mukta. I don't even want to say considered. Uchyate means declared, defined.
Uchyate is not considered. The wrong translation. Uchyate means declared, defined. Dikshidoyaha puman sakshat jivan mukta sa uchyate. The one who has been initiated, received diksha, is considered to be evidently a living, liberated soul, a jivan mukta. Pick up your Atmalinga. Today I'll give the initiation. நித்யம் தியானம் ஆனந்தம் எல்லாம் நித்யானந்தன் தந்தவரம் சத்தியமாக ஆனவிதம் செய்தால் வினைகள் ஓடிவிடும் ஆனந்த கந்தம் வாசம் செய்திடும் நித்யானந்தத்தை தியானித்திடும் ஆனந்தம் ஞானத்தை தந்துவிடும் நித்யம் தியானம் ஆனந்தம் எல்லாம் நித்யானந்தன் தந்தவரம் சத்தியமாக ஆனவிதம் செய்தால் வினைகள் ஓடிவிடும் ஆனந்த கந்தம் வாசம் செய்திடும் நித்யானந்தத்தை தியானித்திடும் ஆனந்தம் ஞானத்தை தந்துவிடும் ஒண்ணாம் படி எடுத்து வசந்த பூவா ஒரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரை என்ன பேச்சியா தளமாரியம்மாள் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணக்கி அழகு புத்து நித்யாவரளம் பூஞ்சொலக்கி ஆலாம் பண்ணக்கி அழகு புத்து நித்யாவரளம் பூஞ்சொலக்கி நித்யானந்தம் 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 ஆனந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் நித்யானந்தம் 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 ஆனந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் ரெண்டாம் படி எடுத்து ரத்தின கிளியா ஒரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரை என்ன பேச்சியா தளமாரியம்மாள் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணக்கி அழகு புத்து நித்யாவரளம் பூஞ்சொலக்கி ஆலாம் பண்ணக்கி அழகு புத்து நித்யாவரளம் பூஞ்சொலக்கி நித்யானந்தம் Take the Atmalinga and keep on your heart center, heart chakra. Just below the heart
and above the navel, Anandagandha, is the region through which initiation happens. So keep the Atmalinga on the heart chakra, center of the heart. Hold with both the hands. Paramashiva, Paramashiva, Paramashiva. There is only Paramashiva. You don't even have to think you are Paramashiva or you are surrendering to Paramashiva. Actually, there is nothing other than Paramashiva. Whatever you think as you is Paramashiva. Whatever you think as Paramashiva is Paramashiva. Whatever you think itself is Paramashiva. Source of your thinking is Paramashiva. The energy with which you are thinking is Paramashiva. The energy with which you are denying Paramashiva is also Paramashiva. The energy with which you try to imagine Paramashiva is Paramashiva. The energy with which you try to visualize Paramashiva is Paramashiva. The energy with which you think whether Paramashiva exists or not is Paramashiva. The energy with which you have self-doubt is Paramashiva. The energy with which you have self-hatred is Paramashiva. The energy with which you have self-denial is Paramashiva. So, there is only Paramashiva exists, nothing else. Paramashiva, 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 Param. Nityanandam Anandam. நித்யன் யுகம் காக்க வந்தான் வரம் தந்து எம்மை வளம் காண செய்தான் உளம் கொண்ட மாறான எண்ணங்கள் நீக்கி என்றும் நித்யானந்தம் கொண்டாடச் செய்தான் சரணம் குரு நித்யானந்தா கருணை பொழிவாய் நித்யானந்தா சரணம் குரு நித்யானந்தா கருணை பொழிவாய் நித்யானந்தா தன்னை மகிழ்வோடு நித்யன் விதை செய்து ஏற்றும் உயர் வாழ்வுதான் கல்பதரு தரிசன நேரம் சரணம் குரு நித்யானந்தா கருணை பொழிவாய் நித்யானந்தா சரணம் குரு நித்யானந்தா
நித்யானந்தா. Shiva, Paramashiva, 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 Paramashiva. லோடு உயிர் தந்து உணர்வோடு மொழி தந்து உலகெங்கும் உயிர்ப்பானவன். புவி தந்து மலை தந்து கடல் தந்து நதி தந்து முகிலாகி மழையானவன். நித்யானந்த வயமானவன், நித்யானந்த வயமானவன். மூச்சாகி பேச்சாகி முத்தமிழ் வித்தானவன். முளையாகி இலையாகி பிஞ்சாகி காயாகி பிரபஞ்ச கனியானவன். நித்யானந்த வயமானவன், நித்யானந்த வயமானவன். மறைநூல்கள் பல தந்தவன். தேயாத
திருவண்ணாமலையூரில் நித்யானந்த கோலம் கொண்டாள். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். கசியாத கும்பத்தில் கலங்காத தீர்த்தமாய் கமழ்கின்ற கங்கையானாள். மசியாத ஞானமுடன் பசியாத ஞானமுடன் ரிஷி மூல விசையுமானாள். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். அசைகின்ற விரல் மேவ கலைவாணி மடி மீதில் இசைகின்ற வீணையானாள். அசையாத மனதுக்குள் அம்பாளின் இசையாக ஆனந்தம் தரும் முனையானாள். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். வானத்தின் மீதேறி நிலவென்னும் ஸ்ரீதேவி பூமிக்கு வந்து விட்டாள். சுடராக திருநின்ற திருவண்ணாமலையூரில் நித்யானந்த கோலம் கொண்டாள். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். ஓம் என்று சொன்னாலும் உலகென்று சொன்னாலும் உயிரென்று சொன்னாலும் நீ, ஹரி என்று சொன்னாலும் சிவமென்று சொன்னாலும் சக்தி என்று சொன்னாலும் நீ. நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். எதுவாக பார்த்தாலும் அதுவாக தெரிகின்ற அற்புத திருக்கோலம் நீ. குருவாக பணிவோர்க்கு பொற்பாதம் தருகின்ற கற்பக கருவூலம் நீ. நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். மகுடமிகு உச்சியும் மதி நிறைந்த நெற்றியும் பெற்ற பொற்றாமரை நீ. தேவார மகிமையும் திருவாசக பெருமையும் திருக்குறள் அருமையும் நீ. நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். நித்யானந்தவயமானவன், நித்யானந்தவயமானவன். இமயத்தின் உச்சியை உதயத்தின் காட்சியை இதயத்தால் தொட்டவன் நீ. வினயத்தின் ஆட்சியை விதி செய்யும் ஆட்சியை ஞானத்தில் வென்றவன் நீ. நித்யானந்தவயமானவன், நித்யானந்த
Paramashiva, Paramashiva, Paramashiva. Listen. I bless you all. Now, listen to this announcement very carefully. I am giving the series of satsang on Hindu parliament and Hindu democracy. I am explaining 36 tattvas. Shiva Tattva, Shakti Tattva, Sadashiva Tattva. All the tattvas. So anyone who understands becomes qualified to be part of the Hindu governance, Hindu parliament, Hindu democracy. See, as I said, Hindu democracy is responsible democracy. People who are educated in that field, introduced to that field, involved in that field, only they vote. So today I am declaring, everyone who is initiated by me, whether you are still a follower or not, you are authorized. You have a right to vote in Hindu democracy of Kailasa. I am giving you the voting right in Hindu democracy of Kailasa. Whether you are still a follower or not, immaterial, because initiation cannot be killed. To understand, soon I am going to start the activities of Hindu democracy and Hindu parliament, Hindu governance of Kailasa for public. See, it is happening from the time literally I am initiated, ordained. At the age of 3, my gurus have made me do Chaturmasya Vrata by making me sit on their lap, and they started doing the Chaturmasya Vrata. Means training into sannyas. I should say that they initiated into sannyas and started training me to manifest my life's mission, like my life's purpose. Then every training they made me go through and initiated me, ordained me. Ultimately, at the age of 16, when I was 16, 1994, I think, they did the Yoga Pattabhishekam. And after that, within few months, all of them left the body one by one, went into Jivan Mukti, that Jiva Samadhi. Only Ram Swaratkumar waited and Tiruchi Swami, both of them waited till me getting settled and established. Once they saw I am established, they also left the body. So in 1994, when I was 16, they put me in they did Yoga Pattabhishekam and put me on the throne, on the seat as successor. From the time the revival of Kailasa is happening through me,
Now I am opening that to public. For anyone who is initiated by me, they can participate. The voting activities will start very soon, because we are going to be allotting the number, unique number for everyone initiated. You can use that number and cast your vote digitally. It will be completely e-voting system, digital voting system. From wherever you are, you can vote for various issues related to Hinduism. The policies of Kailasa government will be decided democratically. So the first question, we are going to have voting. Do you want non-vegetarian food to be kept as an option for Hindus, or should not be an option for Hindus? All practicing Hindus, should they be allowed to consume non-vegetarian as a regular food, or rare ritualistic food, or completely should be stopped? This is the issue we are going to take it up first. Soon, we will come up with a questionnaire and leave this question open for voting. So every issue Hindu society is facing, every issue Hindus are facing, we will start taking votes. We will start conducting elections on every issue Hindus are facing in the modern day. I'll announce the first election date. This is the principle, concept. The first election will be for this principle about the non-vegetarian food. We will give you the definition of what is vegetarian, non-vegetarian, the various levels of vegetarian and non-vegetarian as per the Shastras, and then the options. You can get educated and then vote. So soon we will be conducting the first election for public, where anyone initiated can participate in this election. All initiated ones gets the voting right. So now we will be having the Paramashiva Ganas meeting. All Paramashiva Ganas can participate in this meeting, in this session, Paramashiva Ganas session. Let's move to Paramashiva Ganas session. With this, I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvaita Saivam, the state, space, powers, being, superconsciousness,
And Kailas of Paramashiva. Paramashivoham. Om Nityananda Paramashivoham. The eternal bliss. Nityananda. Thank you. Be blissful. श्रीकैलासोन्नतद्वादशान्तश्यामलापीठारूढ श्रीमीनाक्षिसुन्दरेश्वरा भिन्नस्वरूप परशिवपुत्ररत्न कुमार गुरुमण्यतुल्यावतार श्रीपार्वतीस्तन्यपानलब्धदिव्यज्ञान विश्रुतसकलनिगमागमसारभूत द्राविडवेदप्रवक्त्रे श्रीमत्परमशिवकरुणासमधिगतमुक्तामयचतुरश्रयान् गीयमानछत्रचामर श्रीचिह्नकाहलादिसमस्तबिरदावल्यलङ्कृत ज्ञानविज्ञानचक्रवर्ती सर्वजनसङ्घसद्यो निर्वाणदीक्षाव्ययापवर्गवर्ष विश्राण जीमूत परमतकलभकेसरी शैवसिद्धान्तस्थापनाचार्य श्रीराजाधिराजपाण्ड्यमहाराजगुरु क्षपणशाक्यादिमहान्धकारनिवारणज्ञानभानु वीक्षणानर्हार्हध्वजोच्छेदनपूर्वक श्रीमद्वृषभध्वजस्थापक शैवसमयकर्त्रे सर्वज्ञपीठारूढ श्रीजगद्गुरु श्रीज्ञानसम्बन्धदेशिकस्वामि वागीशसुन्दरमाणिक्यवाचकस्वामिनाम् अवतारभूत श्रीज्ञानसम्बन्धस्वामि पुनरुद्धृत श्यामलापीठ सर्वज्ञपीठ त्रिनवत्युत्तरद्विशततम गुरुमहासन्निधान अरुणगिरियोगीश्वर परम्परागत अरुणाचल सर्वज्ञपीठ गुरुमहासन्निधान कैलास परम्परागत काञ्ची कैलास सर्वज्ञपीठ त्रयस्त्रिंशदुत्तरद्विशततम गुरुमहासन्निधान नित्योत्सव नित्यमङ्गल नित्यकल्याण नित्यरजित कैलास परम्परागत आदिकैलास नित्यानन्दपीठ महासंस्थान महासिंहासनपीठकर्तः साक्षात् श्रीपरमशिव समुद्भूत कैलास परम्परागत वैवस्वतमनुइक्ष्वाकु हरिश्चन्द्र भगीरथ श्रीरामचन्द्र शूरसेन इत्यादि अनवच्छिन्न सार्वभौम चक्रवर्ति परम्परागत चतुष्षष्टि योगिनी मण्डित चतुष्षष्टि सम्प्रदाय प्रवर्तक मनुधर्मशासन सूर्यवंश प्राप्त सर्वज्ञपीठ सुराङ्गी साम्राज्य मूर्धाभिषिक्त चूडामणे साक्षात् श्री परमशिव समुद्भूत कपिल महागुरु पुनरुद्धृत महानिर्वाणिपीठ अष्टोत्तरसहस्र श्री महामण्डलेश्वर साक्षात् श्री परमशिव सिंहासनाभिषिक्त समस्त गणनायक श्री महागणपति समारंभ अनवच्छिन्न पीठाधीश्वर गुरु परंपरा प्राप्त
अटलपीठ अष्टोत्तरसहस्र श्री अटलपीठाधीश्वर धर्ममुक्तिस्वर्गपुरस्वर्णपीठ त्रयोविंश गुरुमहासन्निधान कैलास परम्परागत आदिपीठ सर्वज्ञपीठ जगद्गुरो श्रीकैलास पुनरुद्धारक श्रीकैलास परमाचार्य श्रीमत्परमहंस परिव्राजकाचार्य वर्य सच्चिदानन्द प्रणव स्वरूप श्रोत्रिय ब्रह्मनिष्ठ श्रीमज्जगद्गुरु श्रील श्री भगवत् श्री नित्यानंद परमशिव श्री ज्ञान संबंध देशिक परमाचार्य स्वामिन् अत्रागत्य परिपाल्य च अस्मान् विज्ञान वितरणेन विजयी भव जय जय